இதை ஏதாவது ஒரு இடத்துல காவல்துறை அடிப்படையான பிரச்சனை. உங்க தலைவர் 8 மணி நேரம் தாமதமா வந்துட்டு இருக்காரு. 8 மணி நேரம் தாமதமாக கூட்டம் அதிகமாகுது, வர்றவங்களும் டயர்ட் ஆகுறாங்க. வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சார் இந்த பாயிண்ட்லயே பேசிடலாம் சார், கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொன்னதை அவங்க தவிர்த்துருக்காங்க. நாங்க அங்கதான் பேசுவோம், அங்கதான் நிக்கிறாங்க, இங்க மைக்கு கேட்காதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இவர் டேவிட்சன் கொடுத்த செய்தியாளர் சந்திப்புல ஒவ்வொரு இதுக்கும் என்ன காரணம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு போலீஸ் பாதுகாப்பு நாங்க எந்த மாதிரியான மீட்டிங் வரையறை செய்யறாரு, டென்சி மீட்டிங் எதுக்கு அடர்த்தியா வரும், எவ்வளவு தலைக்கு எத்தனை காவல்துறை வைப்போம்னு சொல்லிட்டு இதுக்கு நாங்க 50 பேருக்கு மேல 50க்கு 1ங்கிற இன்ஸ்டன்ட் நாங்க வச்சிருக்கோம் வேற அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது காவல்துறையை நீங்க இதுக்கு மேல நீங்க என்ன செய்ய முடியும்? காவல்துறையினர் உங்களை அடிச்சாங்களா? சரி, இப்ப ஒரு லிமிட்டுக்கு மேல இதுவரை நடந்த அரசியல் கட்சி கூட்டங்கள் மீது தண்ணீர் பீச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் கூட உங்களை பண்ணல. ஏன் தெரியுமா? போலீஸ்காரங்க அவங்களை பார்க்கும்போது எல்லாம் குட்டி குட்டி பசங்களா வேற இருக்காங்க. யார் மீது அவங்க இது பண்ணல. ஆனா அவங்க இதை உடைச்சிருக்காங்க, மேலே ஏறி இருக்காங்க, ஜெனரேட்டர் உடைச்சிருக்காங்க, கடந்த முறை மாதா கோயில் சர்ச்சு இதை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க, கோவில் கோபுரத்தின் மேல நின்று ஆடி இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் சேதாரம். இதை ஒரு திமுகவோ அதிமுக மாநாடோ செஞ்சிருந்தா தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய அரசியலா இருக்கும் சார்? இந்த கட்சியை எல்லாருமே ஒரு குழந்தைங்க கட்சின்னு பார்க்கறதுனால ஏதோ ஒவ்வொரு முறையும் செஞ்சுட்டு நீங்க எங்களை ஒடுக்க பாக்குறீங்க, நீங்க எங்களை பதற பாக்குறீங்க. எவ்வளவு பெரிய பொது சொத்து இது. நாளைக்கு அதிகாரத்திலேயோ ஒரு எதிர்கட்சியாவோ ஒரு 10 விழுக்காடு இந்த கட்சி வாங்கினா கூட தமிழ்நாட்டுக்கு ஆபத்து சார். மிகப்பெரிய சங் பரிவார் அமைப்பை விட ரொம்ப ஆபத்தான ஒரு மதவாத சாதிவாத அமைப்பை விட மோசம் ரசிகர் மனநிலை. எப்படி வடக்க மதவாதமும் சாதிவாதமும் தலைக்கு வெறி பிடிச்சு ஆடுதோ அது மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய சினிமா வெறி ரசிகர் வெளிங்கிறது அதை விட மோசமான ஆபத்தா இருக்குங்கிறது இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு.